ஏன் பழுகுற? யோ உனக்கு மனசாட்சி இருக்கையா? இப்பதான் ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிச்ச சந்தோஷமா இருந்த அநேக சந்தோஷம் மண்டையில போட்டியா? ஏன்டா அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிக்கலனா நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பொண்ணோட அண்ணனா அப்பனா? என் பையனுக்கே பொண்ணு கிடைக்காம பிரம்மச்சாரியா யோ எனக்கு நல்ல பணம் கிடைக்கணும்னு உனக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணிருக்க லூசு பையல. உனக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வேணும்னா ஒரு நல்ல ப்ரோக்ராம் பார்த்து உன் போட்டோ கொடு, இல்ல நீனே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணு. அதை விட்டுட்டு எனக்கு அபிஷேகம் பண்ணா உனக்கு எப்படா பொண்ணு கிடைக்கும்? இதெல்லாம் ஏன்னு எனக்கு முன்னாடியே சொல்ல. ஏன் உனக்கு மூளைன்னு உன்ன மூளையில வைக்கவா கொடுத்துருக்கேன்? அதை யூஸ் பண்ணி யோசிச்சிருக்கணும். சரி அதை விடு. உனக்கு டெய்லி பூஜை பண்ற எனக்குன்னு நீ என்ன யாசிச்சிருக்க? வெயிட் பண்ணு வரேன். இது என்னன்னு உனக்கு தெரியுதா? ஹால் டிக்கெட்டு. நான் 10வது பரீட்சையில பாஸ் பண்ணு இந்த ஹால் டிக்கெட் முன்னாடி வச்சு பூஜை பண்ண 100 கோடி தண்ணி எடுத்து ஊத்துனேன். அநேகமே ஃபெயில் ஆகிட்டேயா? மனசாட்சி இருக்கா? ஏண்டா நீ பாஸ் ஆகுறதுக்கு எதுக்குடா என் தலையில 100 குடம் தண்ணியை ஊத்துன? தண்ணி ஊத்து என்னத்துக்கு? படிச்சிருந்தா கூட ஒழுங்கா பாஸ் ஆயிருக்கலாம். லூசு பயல, உன்னால 2 நாள் ஜலதோஷம். என்னது உனக்கு ஜலதோஷமா? என்னால நம்ப முடியலையே. ஏண்டா என்ன டெய்லி காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுறீங்க, பாலாபிஷேகம் லிட்டர் லிட்டரா என் பாலையில பாலை கொட்டி வேஸ்ட் பண்றீங்க. அந்த பாலை ஏதாவது ஏழை குழந்தைகள் கொடுத்தா அவங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும்ல. இதுல மதிய பூஜை சாயந்தர பூஜை அது இதுன்னு பகல் முழுக்க டயர்ட் ஆக்கிறீங்க. சரி ராத்திரியாச்சு அசந்து தூங்கணும். எதிரியா அப்பயே நள்ளிரவு பூஜன் மிட் நைட்ல எழுப்பி டார்ச்சர் படிச்சு எல்லா பூ கொண்டு வச்சிருக்க. உங்ககிட்ட பேச யூஸ் இல்ல. பூஜையும் இல்ல அபிஷேகமும் இல்ல. ஏண்டா நானாடா உங்களை பூஜை பண்ண சொன்னேன், அபிஷேகம் பண்ண சொன்னேன்? சரி இப்ப நீ எங்க போற? இனிமே உன நிறைய பிரோஜனம் இல்ல. நான் வேலை தேடி இன்டர்வியூக்கு போறேன். எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல அப்புறம் இருக்குது உனக்கு டென்ஷன் வாங்க வேண்டிய வயசுல இன்டர்வியூ போறான் பாரு. வேலை கிடைச்ச மாதிரிதான். ஏண்டா நான் என்ன ஈஸ்வரன் MBBS போடாடா கட்டி வச்சிருக்கேன்? எனக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. ஆனா கள்ள கடத்தல் பண்றவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன் இவெல்லாம் ஓன்று காணுகிறே. இது என்னங்க நியாயம்? இந்த பார் பூசாரி, உனக்கு பூஜை பண்ண பிடிக்கல, நீயும் போய் கள்ள நோட்டாடி கள்ள கடத்தல் பண்ணு. உன்னை எவன் வேண்டான்னு சொன்னா? எப்ப இதெல்லாம் நீ செய்ய போறேன்னு என்கிட்ட வந்து கேட்ட உன்னை வேண்டான்னு நான் தடுப்பேன். எனக்கும் பொருளாதாரத்துக்கு என்னையா சம்பந்தம்? உன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் வேணும்னா எவனாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் சிநேகக்காரனை போய் கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்த ஆளுதான். நான் என்ன கோயிலுக்கு பின்னால பேங்கா வச்சு நடத்துறேன்? என் உண்டியல்ல கூட நீங்க தானே பணத்தை போடுறீங்க, அதுவும் கள்ள பணம். நான் எடுத்து பார்க்கவா போறேங்கிற தைரியம் தானே? கோச்சுக்காதீங்க. என்னங்க கோச்சுக்காதீங்க. கோச்சுக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா? உன் விஷயத்துக்கு அழுகுறதும் இல்லாம ஊர் அக்கப்போருக்கு வந்து அழுகுறிய. அன்னைக்கு என்னடா கிராம்பு எவனோ கடத்தினானா லாரிய மடைக்கு புடிச்சிட்டாங்களா? அதுவும் ஓன் திருவிளையாடல். நான் கிராம்பு கடத்துறவனா? என் திருவிளையாடல் புராணத்துல சிவ கிராம்பு கடத்துறான்னு எழுதி இருக்கா? நீ படிச்சிருக்கிறியா? பேசாம இருந்த எல்லாத்துக்கும் ஆட்டுவ. அது போகட்டும். அன்னைக்கு அந்த கனக சபை வந்து உடம்பு கெட்டு போச்சுன்றான். அதுவும் ஏன் திருவிளையாடல் நீ சொல்ற? ஏயா அவன் உடம்பு கெட்டு போனதுக்கு அவன் திருவிளையாடல் காரணமா, ஏன் திருவிளையாடல் காரணமா? அவன் உடம்புல போய் நான் என்னையா செஞ்சேன்? நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது நீங்க லிங்கமா தான் இருந்தீங்க. ஏன் லிங்கமா இருந்தா என்ன? இல்ல லிங்கத்துக்கு காது இல்லைன்றியா? அப்புறம் லிங்கத்துக்கு முன்னால போய் உன் காதென்ன செவடா, கண்ணென்ன குருடா, மூக்கென்ன சப்பையான்னு கேக்குறிய? அது மாத்திரம் கேட்க தெரியுதா? இப்படி தாங்க கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் எந்த சாமி கிட்ட எப்படி கேட்கறதுனே தெரியாம அழுகுறோம். தெரியாம அழுகுறீங்களா? இந்த பார் பூசாரி, கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுகிறதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா? பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் எல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க.
அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே